மக்களே வணக்கம், வெல்கம். ஒன்ஸ் அகேன் அரசியல் பேச போறோம். தமிழ்நாட்டில் வந்து 2026ல அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பேச போறோம். பேசுறதுக்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட், சீனியர் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் வந்திருக்காரு. சித்த பத்தி உங்களுக்கு தெரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிடிஐ, யூனியன் எக்ஸ்பிரஸ் இது மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏசிஜியில் படிச்சிருக்காரு. வெல்கம் சித். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். இட்ஸ் ப்ளஷர் ஹேவிங் யூ. ஸோ சூடு பிடிக்குது களம். நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் இதெல்லாம்? இப்போ கூட்டணி அது இதெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு பேச்சலாம். சார் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு சார். பர்சனலி நான் வந்துட்டு டிஎம்கேவோட எலெக்ஷன் மெஷினரி பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். டெஃபினெட்லி 4.5 இயர்ஸ்ல வந்துட்டு எக்கச்சக்க இஷ்யூஸ் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நானே எழுதியிருக்கேன் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட்க்கு. பட் இப்போ கரண்ட்லி வந்துட்டு அவங்க எவ்ரிடே வந்துட்டு ஒரு பெட்டர் தென் த ப்ரீவியஸ் டே மாதிரி ஒரு ஈவெண்ட், தன்னோட பர்ஃபார்மன்ஸை ஷோகேஸ் பண்றது, அவங்களோட அக்ரெசிவ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், அவங்களோட மினிஸ்டர்ஸ் லைக் டிஆர்பி ராஜா அண்ட் ஈவன் ஸ்டாலின் ஹிம்செல்ஃப் ரொம்ப கிளாரிட்டியோட அவங்க கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா பேசுறாங்க. ஸோ தட் இஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் நம்ம பேசியிருக்கோம் சித், சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட அந்த பிஸி ஸ்கெடியூல் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் அபவ் 70 இயர்ஸ். எவ்ரி டே 2-3 ஃபங்க்ஷன்ஸ். நம்ம சரி, நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் கிடையாது, டிராஃபிக் ஜாம்ல மாட்ட மாட்டாரு, கம்ஃபர்டபிள் ஒரு லக்ஸுரி கார்ல போவாரு, ராஜ மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலும் டு பி ஏபிள் டு டூ வாட் ஹீ இஸ் டூயிங், காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்றது. அவரே கூட பேசியிருந்தார், என்னோட சக்திக்கு மீறி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும்ல. Sir, but now the hottest topic is Chief Minister Stalin நேத்திக்கு இந்தியா டுடேயோட கான்க்ளேவ்ல ராஜ்தீப் சர்தேசாய் அவர் இன்டர்வியூ பண்றச்சு அவர் வந்துட்டு ரொம்ப கிளியரா காங்கிரஸ்க்கு ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு செக்மேட் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அந்த பங்கு கிடையாது, அது தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நாங்க காங்கிரஸோட தான் அலையன்ஸ்ல இருக்க போறோம், அது சில பேர் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நாங்க பாதர் பண்ணிக்கிறது இல்லை. பேசிக்கலி இன்டைரக்ட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்துட்டு காங்கிரஸ் தலைமையோட தான் பேசுறோம், அவங்களோட தான் அலையன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஒரு சூப்பரான ட்வீட் போட்டீங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஏன் கோalition கவர்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஆட்சியில பங்கு ஒர்க் அவுட் ஆகாது? ஸோ அதை பத்தி தான் எனக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் சார். அதுல ஒரு கேள்வி இருக்கு சார். அது வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவர் சொன்னார்ல, அதுக்கு என்ன எவிடன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் 2006ல மக்கள் ஓட்டட் ஃபார் அ கோலிஷன் கவர்மெண்ட். டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, பிஎம்கே அண்ட் காங்கிரஸோட சப்போர்ட்டை தான் அப்ப சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி கவர்மெண்ட்டை நடத்தினார். ஐரானிக்கலி அதே நேரத்தில் பிஎம்கே அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டட் காங்கிரஸ் அட் தி சென்டர் அண்ட் தேவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அன்புமணி மினிஸ்டரா இருந்தாரு, டிஎம்கேல நிறைய பேர் மினிஸ்டரா இருந்தாங்க. அது எப்படி? நீங்க உங்களுக்கு சென்ட்ரல்ல மட்டும் நீங்க கேபினெட்ல இடம் பெறுறீங்க, ஸ்டேட்ல நியாயமா கொடுத்துருக்கணும்ல. பீப்புளோட வேர்டிக்டே அதானே சேது. அதை அப்ப அவங்களுக்கு டினை பண்ணது எப்படி? காங்கிரஸுக்கும் பிஎம்கேக்கும் கேபினெட் இடம் கிடையாது அப்படின்னு டிஎம்கே முடிவு பண்ணதை காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்க. அது சரியா சார்? ஸோ நான் இதை பத்தி பேசிக்கா ஒரு வெரி ப்ரிலிமினரி அனாலிசிஸ் மாதிரி பண்ணேன் சார். ஸோ அதுல வந்துட்டு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃப்ரம் டிஎம்கேஸ் பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்ட் ஆன் கடந்த கால பாலிடிக்ஸ். இப்போ நான் கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல வந்துட்டு ஒன்று வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோalition கவர்மெண்ட் நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிஸ்ட்ரி, ஒரு மினிஸ்ட்ரி நம்ம வந்துட்டு வேற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்குறோம், அது காங்கிரஸாவே அவங்கள மாதிரி ஒரு லாங் டேர்ம் பார்ட்னரா இருந்தா கூட அவங்களுக்கு கொடுக்குறோம்னா, மக்கள் மத்தியில இல்ல அவங்க ஒரு கலெக்டிவ் கன்சென்சஸ்ல எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு பவர்லெஸ்ஸா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பிராக்மேட்டிக்கான விஷயம். அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் அதர் ஸ்டேட்ஸ் நடந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரால நடந்தது வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோalition பார்ட்னரை யூஸ் பண்ணி சென்டர்ல இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு எங்க கவர்மெண்ட் வந்துட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம், ஸ்டெபிலிட்டியை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணோங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. மூணாவது மைனர் இஷ்யூ தான் எப்படி பாக்குறாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சப்பக்கட்டு தான் என்ன பொறுத்தவரை. இது ஒரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் தான் சொல்லியிருக்காரு சவுத் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு மேகசின்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோalition பார்ட்னரோட சில விஷயங்கள்ல எங்களுக்கு ஒத்து போகலைன்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே நல்லா தெரியும், ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல அந்த கான்விக்டை வந்துட்டு ஃப்ரீ பண்ற போது டிஎம்கே வந்துட்டு ஸ்டாலின் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, பட் காங்கிரஸ்
கார்த்தி சிதம்பரம் மாதிரி அவங்க எதுக்கு செலிப்ரேட் பண்றீங்க, செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு கிளியரா ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி 3 மேஜர் ரீசன்ஸ் எனக்கு தட்ஸ் வாட் ஐ கேன் சி. அப்புறம் நீங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்ல. டிஎம்கே வந்து அதை பயங்கரமா எதிர்க்கிறாங்க, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஈவன் கேரளால கூட அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கூட பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொள்கை சார்ந்த விஷயங்கள் முரண்பாடு இருக்கு, அது அரசுல ஒன்னா இருந்தா அது சரியா இருக்காதுன்னு டிஎம்கே நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான காரணம் வந்து உண்மையான காரணம் என்னன்னா ஏப்பா எங்க கட்சியிலேயே அவ்வளவு பெரிய கியூ இருக்குது மினிஸ்டருக்கு, நான் வந்து அந்த காஸ்ட் கால்குலேஷன் ரீஜனல் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்து போடுறதுக்குள்ளார நாக்கு தள்ளிடுது. இதுக்குள்ளார நீங்க வேற வந்து 4 மினிஸ்டர் கேட்டீங்கன்னா, அதுவும் நீங்க ப்ளம் போஸ்ட் கேட்பீங்க, பிடபிள்யூடி கொடுங்கன்னு கேட்பீங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுங்கன்னு கேட்பீங்க, ரெவென்யூ கொடுங்கன்னு கேட்பீங்க. நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறாரு, அதுதான் மெயின். அப்புறம் வந்து அப்ப அந்த அந்த கவர்மெண்ட்டை திராவிட மாடல் அரசு கூட கூப்பிட முடியாது இல்ல, கோலிஷன் கவர்மெண்ட் எல்லாம். எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம பராசக்தி இஷ்யூலயே பார்த்தோம். அதை ஏன் திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்க்கு வந்துட்டு 2 மினிஸ்ட்ரிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திராவிட மாடல் ஆட்சின்னு ஏன் அதை வந்து சொல்ல முடியாது? எனக்கு 1960க்கு முன்னாடி இதே காங்கிரஸ்க்கு அப்போஸ் பண்ணி தான் வந்துட்டு டிஎம்கேங்கிற ஒரு ஃபோர்ஸே வெளியே வருது. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு பராசக்தி டைம்லயே நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு இப்போ டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சரவணனே வந்துட்டு ஒரு டைம்ஸ் நவ் டிபேட்ல வந்துட்டு கார்னர் ஆகிறார் இந்த விஷயத்துல. அப்புறம் தான் அந்த கான்ட்ரவர்சிலாம் வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வருங்கிறதுனாலதான் வந்துட்டு ப்ராபப்லி அந்த ஒரு ரீசனிங்காக சொல்றாங்க. அதே நேரத்துல சில கேள்விகள் எழுப்பப்படுது. ஸ்டாலின் வந்து எல்லா மீட்டிங்லயும் இது தேர்தல் கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணிங்கிறாரு. பிஜேபி நாங்க எதுக்குறோம், ஃபேஷிஸ்ட எதுக்குறோம், இது வந்து கொள்கையால இணைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணிக்கு தானே கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது ஈஸியா இருக்கணும் சார். பட் அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் சார். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் வெரி ஸ்மார்ட். அவர் வந்துட்டு கூட்டணின்னு சொல்றது வந்துட்டு எலக்டோரல் பாலிடிக்ஸ் சொல்றாரு. அவர் வந்துட்டு ஆட்சியில பங்கு, கவர்மெண்ட்ல பவருங்கிற மாதிரி சொல்ல மாட்டாரு பாருங்க. ஒன்லி அட் எலக்டோரல் பாலிடிக்ஸ். சோ அங்கதான் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட் எடுக்கிறாரு. இல்ல எலக்டோரல் பாலிடிக்ஸ் வேற, கவர்மெண்ட் வேறன்னு. ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை ஷேர் பண்ற கட்சிகள் டிஎம்கே, காங்கிரஸ், விசிகே இவங்கெல்லாம். சோ அவங்களுக்கு should be easier to be in a governmentல than for say இவங்க ஏடிஎம்கே and பிஜேபி and பிஎம்கே. எடப்பாடி பழனிசாமி கிளியரா சொல்றாரு, தேர்தலுக்காக அமைக்கப்படுற கூட்டணி. திரும்ப திரும்ப அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பிஜேபியோட ஐடியாலஜிக்கலி we don't share much, பட் திமுகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரு பொது நோக்கத்துக்காக நாங்க ஃபார்ம் பண்ண அலையன்ஸ்னு சொல்றாரு. ஆனா இன் கான்ட்ராஸ்ட் ஸ்டாலின் வந்து இது எங்க கூட்டணி, இது ஜெயிக்கிறதுக்காக வந்த கூட்டணி, ஜெயிப்போம் பட் கொள்கை தான் எங்களை பைண்ட் பண்ணுதுங்கிறாரு. அப்ப காங்கிரஸ்லயே வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறவங்க, அப்ப ஈஸி தானங்க நீங்க, நாங்க உங்களோட ஃபார்ம் பண்றது ஈஸி தானே, நம்ம ஒன்னா இருக்கிறது ஈஸி தானேன்னு கேட்கறாங்க சார். ஸோ ஹைப்போதட்டிக்கலா நான் ஒரு ஹைப்போதட்டிக்கல்ல ஒரு பிராக்மேட்டிக் ப்ராக்டிக்கலான கொஸ்டின் கேட்கறேன். இப்போ ஸ்டாலின் வந்துட்டு அஸ்டியூட் பாலிட்டிஷியன். அவருக்கு கண்டிப்பா தெரியும் தட் இது மாணிக்கம் தாகூரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ உண்டாக்குற விஷயம் கிடையாது, உண்டாக்குற கேள்வி கிடையாது. ராகுல் காந்தி கிட்ட இருந்தே கேள்வி வருது. நம்ம அதான் பாக்குறோம். கனிமொழி கருணாநிதியோட மீட்டிங்ல வந்துட்டு ராகுல் காந்தி தான் சில கொஸ்டின்ஸ், டஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிற மாதிரி நமக்கு நியூஸ் வருது. ஸோ டிஎம்கே வந்துட்டு ஏன் காங்கிரஸோட இருக்காங்க அலையன்ஸ்ல? டிஎம்கேக்கு காங்கிரஸ் ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு? எனக்கு 2014 எலெக்ஷன் செப்பரேட்டா அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், காங்கிரஸ்க்கு வந்துட்டு மேக்சிமம் ஓட் ஷேர் தமிழ்நாட்டில் வந்துட்டு 4.5% தான். அந்த 4.5% ஏன் திமுகவுக்கு நெசசரி? காங்கிரஸ் இல்லாம ஏன் திமுகவால ஜெயிக்க முடியாதா சார்? இது நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்கறேன் சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 2014ல காங்கிரஸ் தனியா போட்டி போட்டதுனால 4 to 5% ஓட்டு வாங்கினதான் நம்மளுக்கு இருக்கிற எவிடன்ஸ். காங்கிரஸ்க்கான ஓட்டு இதுதான் அப்படின்னு. அது வந்து ஒரு டிராமாட்டிக் கொலாப்ஸ். அவங்க வந்து க்ளோஸ் டு 20% 89ல வாங்கினாங்க அண்டர் மூப்பனார்ஸ் பிரசிடென்சி. அப்ப ராஜீவ்காந்தி இருந்தாரு. அதுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து 26 சீட்டு ஜெயிச்சாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா அது வந்து 1/4 இப்போ ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலையை தரணும். பட் இப்ப என்னன்னா, திமுகவை பாத்தீங்கன்னா அதே 89 எலெக்ஷன்ல மட்டும்தான் காங்கிரஸ் துணை இல்லாம அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க சின்ஸ் 1971. 67ல அவங்க ஒரு பெரிய அலையன்ஸ் வச்சிருந்தாங்க, ராஜாஜி, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட், எல்லாரோடய சேர்ந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸ். அண்ணாவே ரொம்ப பிராக்மேட்டிக்கா பண்ணியிருந்தாரு. 71ல இந்திரா காந்தி ஃபேக்ஷனோட கருணாநிதி வந்து திமுக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது அவங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குன்னு தோணுது. சரி, அதாவது நானும் டிவி டிபேட் நிறைய சொல்லியிருக்கேன்.
the sum of the parts is greater than the wholeங்கிற அந்த ஒரு அடிப்படையில் காங்கிரஸ் தனியாக பார்க்கும்போது வீக்காக இருக்கிற மாதிரி தோணும், பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. உண்மைதான், அது நீங்க சொன்னது உண்மை. நீங்க 2014 சொன்னீங்க, 2014 விட இன்னும் கம்மியாகும். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ராகுல் காந்திக்காக ஓட்டு போட்டவங்க கூட இப்ப வந்து ராகுல் காந்தி களத்துல இல்ல, தமிழ்நாடு எலெக்ஷன்ல இல்ல, நல்ல கொஞ்சம் கூட அவங்க 4க்கு கீழே கூட போயிடும் அவங்க பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க வளர்றதுக்கு அந்த முயற்சி செய்யல. பட் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெர்செப்ஷன் பேட்டில்ல காங்கிரஸ் இருந்தா ஒரு பெரிய உதவியா இருக்கும், அது வந்து மக்கள் மனசுல இது ஒரு வெற்றி கூட்டணிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, ஆட்சியிலே அவங்களுக்கு பங்கு வேணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமா இதை நான் நினைக்கிறேன். வந்து காங்கிரஸ் நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஜெயிக்கும் போது பக்கத்துல இருந்திருக்காங்கிறத ஸ்டாலின் அக்னாலஜ் பண்றாருன்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி சார், இதை வந்து நீங்க பேர்ட்ஸ் ஐ வியூல வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. நான் வந்துட்டு 2-3 பாயிண்ட்ஸ், ஒன்று வந்து டேட்டா அனாலிசிஸ் வச்சு நான் சொல்றேன். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அது நான் அப்புறமா வரேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இன்னைக்கு தான் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸோட மார்னிங்ல பேசினேன் சார். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோ பிஜேபியோ ஏடிஎம்கேவோ வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனல் மெஷினரி, அவங்க எலக்டோரல் கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பயங்கரமா பண்ற பார்ட்டிஸ். இன்ஃபேக்ட் பிஜேபி ஐடியாலஜிக்கலி டிஎம்கே எப்படி அப்போஸ் பண்ற பார்ட்டியே வந்துட்டு டிஎம்கேவோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸை பத்தி ரொம்ப பாராட்டி தான் பேசுவாங்க. டிஎம்கே மாதிரி ஒர்க் பண்றது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு. அதே நேரத்துல டிஎம்கேல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, காங்கிரஸோட மெஷினரி வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, அவங்க வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்காக எந்த வேலையும் பண்றது இல்லை. பேசிக்கா ஒரு விஜய் மாதிரி தான் ஐவரி டவர்ல உட்காந்துக்கிட்டே ஜஸ்ட் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு ஓட்டை வாங்கணுங்கிற மாதிரி, அது நம்ம அதை மறுக்க முடியாதுல்ல நம்மளால. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கூட அவங்க டிஸ்கஸ் கூட பண்ண விரும்ப மாட்டாங்க டிஎம்கே. ஏன்னாக்கா அவங்க அதுக்கான ஒர்க்கே பண்ணல. அந்த ஒரு ஒர்க் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்துருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அதை அவங்க எதுவுமே பண்ணாததுனால இப்போ சில லீடர்ஸ்லாம் வந்துட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு வெளியவே வராத மாதிரி வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இப்படி இருந்தும் திமுக வந்துட்டு ஏன் காங்கிரஸை விட்டு போகாதுன்னா, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேற கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வந்துட்டு ஜாஸ்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா இருக்கிறதுனால, ஒரு இம்பார்ட்டன்ட் எலக்டோரலி ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு மாஸ் பிளாக்கா ஓட் பண்ற கம்யூனிட்டி வந்துட்டு அங்க வந்துட்டு டிஎம்கேவும் காங்கிரஸும் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அந்த கிறிஸ்டியன் ஓட் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். காங்கிரஸ்க்கு நீங்களே நிறைய டிபேட்ஸ் சொல்லியிருக்கீங்க, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டியில கணிசமான ஓட் இருக்கு. இந்த ஓட் வந்துட்டு டிஎம்கேவும் ஐஎன்சியும் ஸ்பிளிட், காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி பிஜேபிக்கு வந்துட்டு டைரக்டா பெனிஃபிட் ஆகும். இதுக்கு வந்துட்டு நம்ம டேட்டாவை பார்த்தோம்னா, திருநெல்வேலியில வந்துட்டு விருதுநகர்ல வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு விருதுநகர், மதுரை, கன்னியாகுமரியில வந்துட்டு பிஜேபி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூ லேக் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ்ல. ஸோ ஸ்பிளிட் இன் த மைனாரிட்டி ஓட் வில் டிரெக்ட்லி not only impact INC and DMK but also benefit the BJP, giving them a winning advantage. ஸோ அதை ஒரு பிஜேபி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு டிஎம்கே ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னு தான் என்னோட கரெக்ட். சித்தார்த், இதுல நம்ம விஜய் மறந்துடக்கூடாது. விஜய்க்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, முஸ்லிம்ஸ் கிட்ட அவர்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியல. ஆனா கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கிளியர் கட் இது இருக்கு, சப்போர்ட் வந்து விஜய்க்கு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் காங்கிரஸ்ல உள்ளவங்க சில பேர்கிட்ட பேசினேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எம்எல்ஏஸ், இப்போ கரண்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பயங்கர பயத்துல இருக்காங்களாம். அவங்க வந்து விஜயோட போனவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே பிரசன்ஸ் கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்துல, மெயின் பார்ட்டி காங்கிரஸ். அங்க வந்து விஜய் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாரா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபிக்கு அட்வான்டேஜ் வந்துருமோ, அவங்க ஹிந்துஸை கன்சாலிடேட் பண்றாங்க, அவங்க தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு குறிப்பா இருக்கிறது இந்த கிறிஸ்டியன்ஸ் வாக்குகள் அப்படியே ஆன் மாசா வந்து ஆன் பிளாக்கா இவங்களுக்கு விழும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிக்கு. அது இப்ப உடஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்ப இந்த ராஜேஷ்குமார் இருக்காரு, சிஎல்பி, அவரே வந்து இஸ் ரியலி டெரிஃபைடு. விஜயோட போலன்னா நம்ம ஜெயிப்போமாங்கிற லெவல்ல அவர் வந்து யோசிக்கிறதா சொல்றாங்க. சார், இதோட நம்ம டேட்டா பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா 2024 எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் தான், ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் டெஃபினெட்லி. பட் ஈவன் தென் ஜஸ்ட் அஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக
டிஎம்கே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் செப்பரேட்டா கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் 2024. அதுல வந்துட்டு கன்னியாகுமரியில பிஜேபிக்கு 35% ஓட்ஸ், திருநெல்வேலியில 31% ஓட், தென்காசியில 20% ஓட்ஸ். இது வந்துட்டு ஏடிஎம்கேட ஓட்டுனே சொல்ல முடியாது, இது பிஜேபிக்கான ஓட்டு, பிஜேபியோட சாலிட் பிளாக் ஓட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு ஏடிஎம்கேட ஓட்ஸ் ஆட் ஆகும். இந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சில இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ்ல ஏடிஎம்கேட ஓட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும். சரியா? நான் சொல்றது 2024 நிலைமை இருந்தா நமக்கு தெரியாது. திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்துட்டு என்ன மாதிரி, எனக்கு குருமூர்த்தி கூட இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து திருப்பரங்குன்றம் பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு அது என்ன இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நான் சொல்றேன், இந்து ஸ்ட்ராங் பிஜேபி சப்போர்ட்டிங் ஹிந்துஸ் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அண்ட் இதுக்கு மேல இருக்கிறது விஜய், who is definitely going to split the minority vote share. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு டிஎம்கேக்கு வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டெஃபினெட்லி காங்கிரஸ் இஸ் ரிக்வயர்ட். வேற எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ பெரிய அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணல. எக்ஸலன்ட் பாயிண்ட். அமங் முஸ்லிம்ஸ் காங்கிரஸ்க்கு வந்து ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்கு. நான் அதை வந்து என்னால் ஒரு கண்கூட பார்க்க முடியுது. நான் வந்து காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கு வந்திருந்ததுல மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ், யங் முஸ்லிம்ஸ், ஐடியலிஸ்டிக் முஸ்லிம்ஸ், எஜுகேட்டட் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு. காங்கிரஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஆல் இண்டியா லெவல்ல பிஜேபி எதிர்த்து நிற்கிறதுக்கு காங்கிரஸ் வலிமையா இருக்கணும். ராகுல் காந்தி மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, கட்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வந்து முஸ்லீம் ஓட்டும் பிரியும், கிறிஸ்டின் ஓட்ஸும் பிரியும் காங்கிரஸ் வெளில வந்தாங்கன்னா. நீங்க 2024 சொன்னீங்க சார், அது வந்து கரெக்டான ரெஃபரன்ஸ். வித்தவுட் ஏடிஎம்கே பிஜேபி வந்து மதுரையில ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. திருநெல்வேலியில ஏடிஎம்கே சீன்லயே கிடையாது. அந்த நைனா நாகேந்திரன் ஸ்ட்ராங் கேண்டிடேட் மட்டும் இல்ல, பிஜேபியும் வளர்ந்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை, ராமநாதபுரம் தேனியில வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவி, திருவள்ளூர்ல எக்கச்சக்கமா ஓட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபி. ஸோ அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த்லயே அவங்க வந்து நிறைய வாக்குகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஏடிஎம்கேக்கு சம்மந்தமே கிடையாது. வந்து ஓகே, அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடியோட இமேஜுக்கு விழுந்ததுன்னு சொன்னா கூட அண்ணாமலையும் கல்டிவேட் பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க அதாவது ஐடியாலஜிக்கலி பிஜேபி எதுக்குறவங்க கூட இந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணணும். திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருந்தாலும் மோடியும் அமித்ஷாவும் they never give up on தமிழ்நாடு, they keep coming. இல்ல, அவங்க இதை ஒரு பர்சனல் பேட்டிலாவே பாக்குறாங்க, சேலஞ்சா பார்த்து வராங்கல்ல. அடிமேல அடி வச்சு அம்மி நகர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி voters வந்து might choose them இல்ல at some point. டெஃபினெட்லி சார். ஸோ அதனாலதான் வந்துட்டு அதனாலதான் நம்ம என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் பாக்குறோம்னா, காங்கிரஸ் வந்துட்டு விஜயை மட்டும் யூஸ் பண்ணல, விஜயை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு திமுக கிட்ட ஆட்சியில பங்கு கேட்கல. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு டேட்டா பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு திமுக ஆட்சியிலேருந்து வெளியே வந்தோம்னா அவங்களுக்கான ஒரு பிளாக் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகும். சில இடத்துல வந்துட்டு 10,000 15,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியோட விக்டரி வந்துட்டு டிசைட் ஆகிற நிலைமையில அந்த நீங்க சொல்ற அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தட் எவ்ரி அலையன்ஸ் பார்ட்னர் பிரிங்ஸ் இன் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி எல்லா ஸ்மால் அலையன்ஸ் பார்ட்னர்ஸை வந்துட்டு கூப்பிடுறாங்க. தட் இஸ் வை சீனியர் ராமதாஸ் வந்துட்டு இன்னைக்கு அவர் பொலிட்டிக்கலி டோட்டலி இர்ரெலவெண்டா இருக்காரு. பார்ட்டி கம்ப்ளீட்டா அன்புமணி கையில இருக்கு, அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ஹெட்டா இருக்காரு. ஆனாலும் அவரையும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்டிஏ, மை லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் என்டிஏ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அப்பாவும் மகனுக்கும் ஏதாச்சும் ஒரு பேட்சப்பை கிரியேட் பண்ணி ஏதாச்சும் எனக்கு அவருக்கு ஒரு மேபி 0.5% 0.2% ஓட்டு இருக்கும், அதுவும் தே வாண்ட் இட் இன் தேர் கிட்டி. இப்போ 3 கார்னர்ட் கான்டெஸ்டா இருக்கிறதுனாலையும் விஜய்க்கு என்ன சப்போர்ட்னு யாராலையுமே கேஜ் பண்ண முடியாதனாலையும் எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு காஷன் இருக்கு. இப்போ டிஎம்கே ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ் ஃபார் தி இந்த எலெக்ஷன் இருந்தா கூட அவங்களே சான்ஸ் எடுக்க விரும்பல. அவர் விஜய் எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணுவாரு, 3 கார்னர்ட் கான்டெஸ்ட்ல மார்ஜின் கம்மி ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுமோ, ஜேகேவன் எடுத்து தோத்துருவோமோன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. ஆனா நான் அசைடா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ காங்கிரஸும் விசிகேவும் பிஜேபி போகவே மாட்டாங்க. அவங்க டிஎம்கே எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்களோ அதை விட கூட தாண்டின்னு சொல்லலாம். டிஎம்கே விட அவங்க இன்னும் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் இன் அப்போசிங் பிஜேபி. அப்படி இருக்கும்போது
இப்ப பிஜேபி எதுக்குறது அவங்களோட மெயின் அஜெண்டா. அது டெல்லி ஆட்சி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது why does not the DMK consider having them as alliance partners in the government ஃபார்மேஷன்ல? சார் நான் அதான் சொன்ன மாதிரி வந்துட்டு தன்னோட பார்ட்டியில வந்துட்டு இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்ல நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் ஒரு விசிகே மினிஸ்டர் வந்துட்டு கேபினெட்ல இருக்காங்க. விசிகே கூட வந்துட்டு ஒரு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கேல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸை வந்துட்டு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸோட ஒரு மினிஸ்டர் கேபினெட்ல இருக்காங்கன்னா கேபினெட்டோட டிசிஷன்ஸை வந்துட்டு இவங்க ராட்டிஃபை பண்றதுக்கு அந்த மீட்டிங் நடந்த பிறகுதான் அவங்களால ராட்டிஃபை பண்ண முடியும். காங்கிரஸ் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் கேபினெட் மீட்டிங்ல வந்துட்டு காங்கிரஸ் எனக்கு இது திமுக தெரியும், எனக்கு திமுக இது வந்துட்டு UPA 1 and 2 பண்ணிருக்கு சென்டர்ல. சோ ஒரு கோஆலிஷன் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இவங்க தயவுல தான் ஜெயிச்ச ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு இல்ல அவங்க வந்துட்டு லேடியா மினிஸ்டர் வந்துட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கேபினெட்ல வந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்னா இட் வில் பி வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் டெஃபினெட்லி ஒரு மேஜர் ஈகோ பேட்டிலா இருக்கும். டிஎம்கே வந்துட்டு செகுலர் ரீசன்ஸ்க்காக காங்கிரஸ் உள்ள கூட்டினாலும் தே ஆல்சோ டோன்ட் வாண்ட் த காங்கிரஸ். எவ்ரி பர்சன் ஆர் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் இன்ஹெரண்ட்லி மோனோபோலிஸ்டிக். யாருக்கும் வந்துட்டு நல்ல காம்படிஷன் வேணும்லாம் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி டிஎம்கே வாண்ட்ஸ் காங்கிரஸ்க்கு இருக்கிற மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே டிஎம்கேக்கு இன்னைக்கு வேணும். நீங்க போய் ஸ்டாலினோ உதய கிட்ட கேட்டீங்கன்னா ஆமா எனக்கு வேணும் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இல்ல காங்கிரஸ் வளரட்டுமே சொல்ல மாட்டாங்க. சேம் கோஸ் ஃபார் காங்கிரஸ். So they don't want to give space for even their own alliance partner to nationally நம்ம பார்த்தோம்னா எப்படி பிஜேபி வந்துட்டு காங்கிரஸை பிரேக் பண்ணிருக்கு, இல்ல சிவசேனா மாதிரி ஒரு பார்ட்டியை பிரேக் பண்ணிட்டு நிறைய குழப்பத்தை உண்டாக்கி இருக்குங்கிறதும் அவங்க பாக்குறாங்க. ஓகே, அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்திருந்தா கூட காங்கிரஸுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் வளர்றதுக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்க கூடாது வெஸ்ட் பெங்கால நினைக்கிறாங்க. அதனாலதான் அங்க காங்கிரஸ் ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தா கூட அவங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அலையன்ஸ்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களும் மம்தாவோட நம்ம இருந்தோம்னா நம்ம திரும்ப ரிவைவே ஆக முடியாது. இப்ப தெலுங்கானால ரிவைவ் ஆனாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவைவ் சான்ஸே இல்லாம போயிடும். மம்தாலாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி பேஸ்டு பார்ட்டியை நடத்துறாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் கூட காங்கிரஸ் நினைக்கலாம். ஸோ அதுக்கான சான்ஸ் இல்லாம போயிடும்னு. அப்புறம் நீங்க அந்த ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி கட்சிகள்லாம் சில ஒரு இது கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆயிடும்னு சொன்னீங்கல்ல. இன்ஃபேக்ட் விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாம் சேராம இருக்கிறதுக்கு தான் காரணம். விசி கம்யூனிஸ்ட் செக்ரட்டரி வந்து இவங்களை டிஎம்கே ஒரு பூர்ஷ்வா பார்ட்டின்றாரு, which I totally agree. டிராவிடியன் மாடல் அதெல்லாம் பேசினா கூட they are pro market, they are capitalist, இதுதான் இன்க்ளினேஷன் உள்ளவங்க தான். நாங்க அவங்க கவர்மெண்ட்ல சேர்ந்து இவங்க எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாங்களும் ஜவாப்தாரி ஆயிடுவோம். எங்க கோர் சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஆன்டி ஒர்க்கர்ஸ் பாலிசி, ப்ரோ இண்டஸ்ட்ரி பாலிசி இவங்க எடுப்பாங்க. அது நம்மளுக்கு கெட்ட பேர் வந்து அதனால வேணாம். அவங்க ஜோதி பாசுவை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக வேணாம்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து யூபி எல்லாம் சேராம இருந்ததுக்கு இது ஒரு காரணம். அவங்க வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 இயர்ஸ்ல வந்துட்டு ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருந்தபோது என்ன மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 இயர்ஸ் இந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு அவங்க இன்னமும் வந்துட்டு ஆனர் கில்லிங் அகேன்ஸ்டா எந்த பில்லுமே பாஸ் பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே திருமாவளவனோ இல்ல சிந்தனை செல்வனோ இல்ல வந்துட்டு ரவிக்குமார் சாரோ வந்துட்டு கேபினெட்ல இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி அவங்க அந்த டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க ஒரு ஆனர் கில்லிங்க்கு. இது வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட் பண்ற இன்டர்மீடியட் காஸ்ட் ஓபிசிஸ்க்கு வந்துட்டு டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளமா கொடுக்கும். அவங்களோட சப்போர்ட்டர் பேஸ்க்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமும் இருக்கு சார். அப்சல்யூட்லி. நான் அடுத்த விஷயமா இதை சொல்லணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வந்து தலித் எம்பவர்மெண்ட் இன் பாலிடிக்ஸ் பத்தி பேசும்பொழுது இவங்க கவர்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அவங்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, கிடைச்சது இல்லை. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், யாருமே அவங்க பாப்புலேஷனுக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததே கிடையாது. ஏன் அவங்க பார்ட்டிலே கொடுத்தது, லீவ் அலோன் த கவர்மெண்ட், கேபினெட் இல்லாம அவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து இது நீங்க சொல்ற மாதிரி அவங்க பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டா விழுப்புரத்துல கூட ஒரு மாரி ஆனர் கில்லிங்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். கவர்மெண்ட் பேசாம இருந்தாங்கன்னா விசிகே வந்து ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல மாட்டிப்பாங்க. அதனாலதான் நாங்க பங்கெடுக்கிறதுக்கான சூழ்நிலை வரலன்றாரு. அது திருமாவளவன் கேட்டீங்கன்னா இந்த சாதி பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆகிற விஷயம் கிடையாது, அதனால நாங்க அவசரப்பட்டு சேர்ந்து எங்க கோர் பிலீஃபே எழுந்துட முடியாதுன்னு சொல்லுவாரு.
சார் இப்போ நம்ம நெய்பரிங் ஸ்டேட் கர்நாடகா மாதிரி இப்போ தமிழ்நாடு தான் ஒரு திஸ் இஸ் ஐம் டாக்கிங் இன் லைட் ஆஃப் கோலிஷன் கவர்மெண்ட். கர்நாடகா மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு கோலிஷன் கவர்மெண்ட் இல்லை, இப்போ காங்கிரஸோட கம்ப்ளீட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு தலித் வந்துட்டு இஸ் த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். இன் மகாராஷ்டிரா தலித் ஹஸ் பீன் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். உத்தரப்பிரதேஷ் ஆப்வியஸ்லி மாயாவதிஜி ஹஸ் பீன் த சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா சோஷியல் வெல்ஃபேர், லேபர், அந்த மாதிரியான பொசிஷன் தான் இப்போ வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி வி ஷுட் நாட் டினை தட். பட் இப்போ விசிகே மாதிரி ஒரு பார்ட்டி சே இஃப் டிஎம்கே ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் விசிகே ஃபார் த கவர்மெண்ட் வச்சுக்காங்க, அவங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்கறாங்கன்னா அவங்க வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன் இல்ல வந்துட்டு ஹோம் இல்ல இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க, விச் வில் டெஃபினெட்லி கிவ் தெம் அ லாட் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப் தெம் எஸ்டாப்ளிஷ் க்ரோ தேர் பார்ட்டி. அது வந்துட்டு டிஎம்கேக்கு டெஃபினெட்லி இருக்காது. எனக்கு அவங்க வந்துட்டு தன்னோட பார்ட்டியில இருக்கிற தலித்ஸ்க்கே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தது இல்லை. So how will they accept some other smaller coalition member getting that kind of a ministry? Absolutely. நீங்க வந்து கோவி செயின்னு சொன்னீங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி டிஎம்கேல தட் இஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் 89 நல்ல போர்ட்ஃபோலியோ தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்ததே கிடையாது. இந்த பால்வளத்துறை, அப்புறம் ஆதி திராவிட நலத்துறை, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி கொடுத்ததே கிடையாது. அது உண்மை. நானே நினைப்பேன் தலித் ரெப்ரசன்டேஷன் ஆர் எம்பவர்மெண்ட் அண்ட் டிஎம்கே கரெக்டா இருந்ததுன்னா திருமாவளவனே கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அவரே டிஎம்கேல தான் இருந்திருப்பார். டிஎம்கேல ஒரு காலகட்டத்தில் மெம்பரா இருந்திருக்காரு. அங்கேயே கண்டினியூ பண்ணிருப்பாரு. ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிருப்பாரு. அந்த பாத்வே வந்து ரொம்ப ஸ்மூதா இருந்தது அல்லது நடக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இல்ல. ஏன்னா இங்க காஸ்ட் இண்டூஸோட அவங்களோட ஃபவுண்டேஷன்ல தான் அந்த கட்சியே நடக்குது. ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி. அப்புறம் நீங்க கர்நாடகா, மகாராஷ்டிரா சொல்லிட்டு இருந்தீங்க. தெலுங்கானாவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் மல்லு பட்டி விக்ரமார்கா தலித். சோ வந்து நீங்க மத்த ஸ்டேட்ல நடந்திருக்கு, இங்க நடந்தது இல்ல. ஈவன் யுனைடெட் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு தலித் வந்து சீஃப் மினிஸ்டராவே இருந்திருக்காரு. அவங்களுக்கு காங்கிரஸ் கிரெடிட் பண்ணுவேன். அது வந்து ஓரளவுக்கு வந்து எம்பவர்மெண்ட் வந்து அவங்க பார்ட்டியில மட்டும்தான் நடந்திருக்கு. சார் அதான் சார் சொல்றேன். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட், இது எல்லாமே நம்ம என்ன ரெஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கோம்னா இன் கேஸ் வை டிஎம்கே இஸ் ரெசிஸ்டிங் ஆட்சியில பங்கு ஏன் வேணான்னு சொல்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்ட்ரி காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு அவங்க ஒரு மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷன் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு அவங்களோட தலித் எம்எல்ஏக்கு வந்துட்டு அந்த மினிஸ்ட்ரியை கொடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே வந்துட்டு they will have to go one up. They will have to do something better than that. So they will have to give a bigger portfolio to a Dalit to ensure that they also are able to cater to the Dalit population. So அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகணும். So that's why in a way I feel that ஒரு democratic spaceல வந்துட்டு definitely coalition government will be useful. But again அது வந்துட்டு it depends on electorally எப்படி யாருக்கு எவ்வளவு சீட் கிடைக்கிறது, definitely depends on that. நல்ல பாயிண்ட். இன்ஃபேக்ட் கோவி செழியனுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுத்ததே நான் வந்து விசிகே வாயை மூடுறதுக்குன்னு நான் நினைச்சேன். இந்த ரம்பிளிங்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சதுல காங்கிரஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே விசிகேவும் அப்படி ஒரு கேள்வி எழுப்பிடக்கூடாது. ஏன்னா அங்க கேள்வி எழுப்பினாங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. கிட்டத்தட்ட 15-20% பாப்புலேஷன்ல இருக்கிறோம். நீங்க கொடுத்துருக்கிற மினிஸ்ட்ரி என்னன்னு பாருங்க. யார் யார் மினிஸ்டர்னே மக்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்து ஷேக் பாபுவோ தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், தங்கம் தெனர்ஸோ எல்லாருக்கும் தெரியும், நேரு எல்லாருக்கும் தெரியும், KKSR எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வச்சிருக்கிற போர்ட்போலியோஸ் அப்படி. ஆனா மதிவேந்தனோ, கயல்விழி செல்வராஜோ அல்லது வந்து டிவி கணேசன் என்ன மினிஸ்ட்ரின்னு ரிப்போர்ட்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி லைட் வெயிட் மினிஸ்ட்ரி தான் அவங்க வச்சிருக்காங்க. இதை சுட்டி காட்டி விசிகே கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது டிஎம்கேல. ப்ரீஎம்ப்ட் பண்றதுக்காக தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோவி செழியனை அதுவும் முதல் முறையா மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அவர் ஒரு சீனியர், நல்லா பேசுவாரு, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காருந்தா கூட அவரை மினிஸ்டர் மெயினான இந்த ஹையர் எஜுகேஷன் மாதிரி நல்ல போஸ்ட் கொடுத்தது. இன்ஃபேக்ட் பொன்முடிக்கு பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அந்த ஓப்பனிங்குமே கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியல. அவருக்கு அண்டர் கிளவுட் வந்து he had to leave the ministry. அப்போ வேகன்சி வந்தது கூட ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அது கூட இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இவருக்கு கொடுக்க வச்சது அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். சார் ஸோ இதுல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ இது நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், சில பேரோட பேசிக்கிட்டு இருக்கோம், இது நமக்கே தெரியுது. ஸோ கண்டிப்பா திமுகவில் இருக்கிற லீடர்ஸ் இப்போ ஸ்டாலின் மாதிரி ஒரு அஸ்டியூட் பாலிட்டிஷியன்லாம் டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வரப்போற 2026 தேர்தலில்
do you see Dalits, do you see DMK giving lot of seats to Dalits in non-reserved constituencies? அதை வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நீங்க அப்சல்யூட்லி நோ சான்ஸ், ஜீரோ சான்ஸ். ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்னே ஒன்னு நிதர்சனம் சித்தார்த், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் வந்து தாங்கி நிக்கிறது காஸ்ட் ஹிந்துஸ், அதுவும் டாமினன்ட் காஸ்ட் ஹிந்துஸ். நியூமரிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்யூனிட்டிஸ் தான் அவங்களோட பில்டிங் பிளாக்ஸே அவங்க தான். அவங்களுக்கு எதிரான வேலையை செய்யவே மாட்டாங்க. அதுதான் நான் சொல்லுவேன், டிஎம்கேல இருந்த கருணாநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே அவங்க தலித்ஸ்க்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறவங்க, எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா பவர் கிடைக்காது. பவர் தான் அவங்களுக்கு கொள்கையை விட முக்கியம். அது அவங்க ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச். நான் என்னென்ன கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், சேஞ்சஸ் இந்த சொசைட்டில பண்ணணும்னு நினைக்கிறேனோ பவர் இருந்தா தான் பண்ண முடியும். அதுக்காக நான் சில சமயத்துல என்னோட பிரின்சிபிள்ஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் நினைப்பேன். சோசியல் ஜஸ்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட், தலித் எம்பவர்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி பவரை கிராப் பண்ணணும். அதனால அவங்க அலோவ் பண்ணாதது. நான் இன்னொன்னு, நம்ம எவ்வளவு காஸ்டிஸ்ட் சொசைட்டின்னு சொன்னோம்னா, இவங்க அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லயும் தலித்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லைன்னா இந்தியாவில் ஒரு தலித் எம்எல்ஏ கூட வந்திருக்க மாட்டாங்க. என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ காஸ்டிஸ்ட். நம்ம அவங்கள வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையே கிடையாது, ஜெயிக்கவே முடியாது. தலித்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிற ஊர்ல கூட அதுல ஏதாவது பிளவு ஏற்படுத்தி வேற காஸ்ட் இண்டூஸ் தான் அல்லது அப்பர் காஸ்ட் தான் ஜெயிப்பாங்க. அதுதான் வந்து உண்மை. அதனால டிஎம்கே வந்து நான் தலித்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ஏடிஎம்கேவும் பண்ண மாட்டாங்க. அவங்க டிஎம்கே பத்தி நம்ம அதிகம் பேசுறோம்னா அவங்க தான் சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி ரொம்ப வெளிப்படையா அதிகமாக டிஸ்கஸ் பண்ணி கவலையே படாத ஒரு கட்சி. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இதெல்லாம் எங்க சப்ஜெக்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேலையும் செய்ய மாட்டாங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். மகாராஷ்டிராலாம் பிரச்சனை இருக்கு, நீங்க கேரளால வந்து ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு அந்த கோலிஷன் கவர்மெண்ட். நம்ம காங்கிரஸ்னு தனியா சொல்றது இல்ல, ஹிஸ்டாரிக்கலி யூடிஎஃப் தான் சொல்றோம். யூடிஎஃப் எல்டிஎஃப்ங்கிறது வந்து நம்ம மனசுல ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு. அந்த ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க கோலிஷன் கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க. அது வந்து காங்கிரஸ்லயே நிறைய பிரிவு இருக்கு. மானின்னு ஒரு பிரிவு இருக்குது, ஜோசப்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, அது மகாராஷ்டிரா தாண்டி லைவா இருக்கிறது கேரளால, அதுக்கு ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் இருப்பாரு. அப்புறம் ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக், அது இது சிபிஐயும் வலுவா இருக்குது. காங்கிரஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து முஸ்லீம் லீக் இவங்களோட சேர்ந்து தான் ஆட்சி பண்றாங்க. அங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன். ஒய் நாட் இன் தமிழ்நாடு? நம்மள மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்ல அது அந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கு கோலிஷன். என்னை பொறுத்தவரை வந்துட்டு டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகும் சார் தமிழ்நாடுல. டெஃபினெட்லி தமிழ்நாடு இஸ் நோ எக்ஸெப்ஷன். இப்போ பாரோயிங் பிரவீன் சக்கரவர்த்திஸ் வேர்ட்ஸ், தமிழ்நாடு இஸ் நோ எக்ஸெப்ஷன். ஆனா அது வந்து ஏன் அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே வந்துட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்களுக்கு வந்துட்டு பெரிய மென்டல் பிளாக் இருக்கு. எஸ்பெஷலி இப்போ நம்ம பாக்குறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் வந்துட்டு நேத்து ஒரு டிஎம்கே இன்டர்னல் பார்ட்டி மீட்ல வந்துட்டு 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஸ்டாலின் தான் கண்டெஸ்ட் பண்றாருங்கிற மாதிரி ஒரு நான் இதான் ஒரு ட்வீட்டாவும் போட்டிருந்தேன். விஜயும் சொல்லிட்டாரு, ஸ்டாலினும் சொல்லிட்டாரு, இபிஎஸ் இதை எப்போ சொல்ல போறாருங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ், ஒரு பிரசிடென்ஷியல் டைப் கேம்பெயின் விச் வாஸ் brought in by மோடி in 2014 இதை கொண்டு வரபோது கோலிஷன் கவர்மெண்ட் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ப்ரீ போல ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அலையன்ஸ் நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா, ஆட்சியில பங்கு தரேன்னு ஒத்துக்கிறீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு வேர்டு. ஆனா ஒரு பவர் வீக்னஸ், இட் இஸ் சீன் as a ஸ்டைல் ஆஃப் வீக்னஸ். மேல் ஷாவினிஸ்ட்னா அதை விட்டு ஆண்மை குறைச்சலான விஷயங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. புரியுது. அதுவும் நீங்க போல்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈவன் வீக்கர். டெஃபினெட்லி. அதாவது 2006ல கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு அவங்க சப்போர்ட் வேணுங்கிற போதே நாங்க இடம் கொடுக்கல மினிஸ்ட்ரியில. இப்ப நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டோம்னா அது வந்து டெஃபினட்டா ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபைனல் செக்மெண்டா வந்து இது வந்து நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறாங்க. நான் கார்த்தி சிதம்பரத்தை இன்டராக்ட் கூட பண்ணியிருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் எம்பி எல்லாம் ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட் சார், எங்களுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸிகியூட்டிவ் பவர் கிடையாது சார். ஏதோ அந்த எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ சில நல்லது பண்ணுவோம், லெட்டர் எழுதி கொடுப்போம் அட்மிஷனுக்கு, இதுல வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு இது உண்டு, எங்க ரெக்கமெண்டேஷனுக்கு மதிப்பு உண்டு.
எம்எல்ஏவா இருக்கணும், மினிஸ்டரா இருக்கணும். அப்பதான் சேஞ்ச் கொண்டு வர முடியும், அப்பதான் கட்சி வளர முடியும்னு நானும் நம்புறேன். நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்கீங்க, ஒரு 2000 கேஷுவல் ஒர்க்கர்ஸ் போடுற அத்தாரிட்டி வருது உங்களுக்கு. நீங்க வந்து அதுல வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்க ரீஜனை சேர்ந்தவங்க, தெரிஞ்சவங்க இப்படிலாம் போட்டு நீங்க உங்களோட பவரை காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு, கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து இது இல்லாம நாங்க வளர முடியாது. டிஎம்கே என்ன கேட்குறாங்க, நீங்க வந்து வளர்ந்துருக்கீங்களா, இது கேட்கறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க. இது கொடுங்க, நாங்க வளர்ந்து காமிக்கிறோம். ஸோ இது வந்து சிக்கன் அண்ட் எக் கதை மாதிரி போகுது. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும், வேலை வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ காங்கிரஸ் வந்து எஸ் நாங்க வளரல, ஆனால் கொடுத்து பாருங்க நாங்க வளர்றோம் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த ட்வீட்ல போட்டிருந்த மாதிரி காங்கிரஸ் சின்சியரா வளரணும்னு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்துன்னு வச்சுக்க, 2021 இருந்து மக்கள் பிரச்சனைகளை ஹைலைட் பண்றது, மக்களுக்காக போராடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ்லேயே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அமைதியா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு அதை அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு எங்க அலையன்ஸ் ஜெயிக்க வச்சா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு டிஎம்கே நினைக்குது. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப பிஜேபி ஏன் வந்து பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. அதனாலேயே ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. அதனால அலையன்ஸ்லாம் உடைஞ்சுது. அண்ணாமலை பேசுனது. சார் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நான் வந்துட்டு ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா 2 விஷயங்கள். ஒன்னு வந்துட்டு என்ன பொறுத்தவரை காங்கிரஸ் டசன்ட் கிவ் அ டேம் அபவுட் வின்னிங் இன் ஸ்டேட்ஸ். இட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கம் இன் பவர் அட் தி சென்டர். சரியா? எஸ்பெஷலி சாரி சார், இந்திரா காந்தி அப்படிதானே, especially in states where there is a powerful regional force. சரியா? ஸோ அவங்க வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஜாலியா, இப்போ கார்த்தி சிதம்பரம் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு, பட் அவங்க எப்படி இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி கொடுக்குற சீட்டை வாங்க, ஏதாச்சும் நாங்க சும்மா ஒரு எம்எல்ஏ இருக்கோம் நாங்க இங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு எப்படியாச்சும் அதை மொபிலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சென்ட்ரல்ல பவர்ல வந்துடணுங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கும் வந்துட்டு செகண்ட் திங் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம அவங்களோட லீடர் ராகுல் காந்தி கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். டெஃபினெட்லி நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே தான் லீடர்னு சொல்லணும். ஆனா வந்துட்டு இப்போ அக்செப்டட் லீடர் வந்துட்டு ராகுல் காந்தி தான் காங்கிரஸ்ல. அவர் வந்துட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்காரு. மோடி, அமித்ஷா, ஸ்டாலின், உதயநிதி, இபிஎஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸா இருக்காங்களோ, ராகுல் காந்தி வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் நம்ம அதுதான் பாக்குறோம். காங்கிரஸ் வந்துட்டு டசன்ட் வாண்ட் டு ஒர்க் ஹார்ட். நீங்க நீங்க இறங்கி வந்துட்டு கிரவுண்ட்ல வந்துட்டு போராடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இஷ்யூ இருந்த போது காங்கிரஸ் வந்துட்டு எங்க இருந்தாங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சி இஷ்யூல வந்துட்டு அந்த எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆனதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்ல ஜஸ்ட் ஒரு பைட் கொடுத்துட்டு ஆமாமா இது தவறு, அதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இல்ல வந்துட்டு யாராச்சும் மக்கள் கிட்ட பேசி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வேணாம், நீங்க அலையன்ஸ் பார்ட்னரோட ப்ரொடெஸ்ட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மக்கள் கிட்ட பேசியோ இல்ல ஒரு ஸ்ட்ராங்கா 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்து ஏதாச்சும் பண்ணாங்களா? ஸோ மக்கள் பிரச்சனையை வந்துட்டு they don't want to get their hands dirty. அதுதான் அவங்க வந்துட்டு ஐவரி டவர் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வர வரைக்கும் டிஎம்கே வந்துட்டு சார் இன் எனி பிஸ்னஸ் ஆர் எனி ஸ்போர்ட்ஸ் எனி திங் ஆப்போனன்ட் வில் ஒன்லி ரெஸ்பெக்ட் இஸ் ஆப்போனன்ட் இஃப் தே ஒர்க் ஹார்ட். சும்மா வந்துட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு nobody will respect. So if they really work hard, DMK will definitely start respecting them. அங்கதான் எனக்கு ஒரு சிக்கல் நான் எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ரிவைவ் ஆகணும், அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்கு. காமராஜ் மாதிரி ஒரு டவரிங் லீடர் இருந்தாரு. நிறைய ரீஜன்ஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் பேஸ் இருக்கு. இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஈவன் தென்காசி மாவட்டத்திலாம் கூட அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. வளர நினைச்சாங்கன்னா அல்லது இங்க சீரியஸா ஒர்க் பண்ணாங்கன்னா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை போட்டு ஒரு விஷனோட ஒர்க் பண்ணாங்கன்னா டிஎம்கேவோட அலையன்ஸ் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உடஞ்சிரும். இன்னொன்னு, இப்ப வந்து தோத்தா கூட திரும்ப அமித்ஷா மோடி வராங்க, லட்டு மாதிரி 10 சீட்டு கொடுக்குறாங்க. 39 out of 39 காங்கிரஸ் ஜெயிச்சது. ராகுல் காந்தி தேங்க் பண்ண வந்தாராங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க யூ டேக் தமிழ்நாடு ஃபார் கிராண்டட்ல. நீங்க உங்களுக்கு இந்தியாவிலேயே வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும் போது 2019 தமிழ்நாடு 9 சீட்டு கொடுத்தது உங்களுக்கு. எஸ், என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு நீங்க காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள வந்து நீங்க ஓட்டர்ஸை தேங்க் பண்ணீங்களா? சொன்னீங்களா? அப்ப அது ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தானே. நீங்க வந்தாலும் வரலனாலும் நீங்க வந்து டிஎம்கே ஸ்ட்ரென்த்ல நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது ஒரு தெனாவெட்டு தானே. மக்களுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும்ல. அதை அவங்க செய்த. நீங்க கரெக்டா சொன்னீங்க,
இங்க காங்கிரஸ் ரிவைவ் ஆகணுங்கிறது இங்க உள்ளவங்க கையில கூட இல்ல, அவங்களோட ஹைகமாண்ட் கிட்ட இருக்கு. Definitely. Sir, Mallikarjun Kharge has proved himself as an extremely hard-working congressman. அவர் வந்துட்டு 5-6 லாங்குவேஜஸ் பேசுறாரு. அவர் இந்த வயசுலயும் he matches the energy of Stalin, Modi and everybody and மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் பிரசிடென்ட். ஸோ பட் ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காரா? இஸ் ஹி தேர் எவ்ரிவேர்? மோடி வந்துட்டு 14க்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் இருந்தார். ராகுல் காந்தி அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நீங்க காங்கிரஸ் நல்லா பண்ற ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ரீஜனல் லீடர்ஸ் தேவைப்படுது. ஒரு சித்தராமையா எல்லா செக்ஷனுக்கும் அக்செப்டபிள். ரேவந்த் ரெட்டி அவர் சித்தராமையா அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் அக்செப்டபிள் லீடர்னு சொல்ல முடியாது. பட் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து இந்த ஒரு டிரைவ் இருக்கு. நம்ம வந்து இங்க வின் பண்ணோம், நம்ம அவருக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு புகழ் செல்வாக்கு இருக்கு. அவர் வேற கட்சியிலிருந்து வந்திருந்தா கூட அவரை வந்து முன்னிறுத்தி காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. ஸோ ராகுல் காந்தியை பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஸ்டேட்டை ஜெயிக்கிறது, ஸ்டேட்ல வளர்றதெல்லாம் கஷ்டமா இருக்கிறது. நீங்க அட்லீஸ்ட் ஒரு பாப்புலரான லீடருக்கு நீங்க சான்ஸாவது கொடுக்கலாம், க்ரூம் பண்ணலாம்ல. இப்ப சசிகாந்த் செந்தில் இருக்காரு, அவர் வந்து படிச்சிருக்காரு, விஷன் இருக்கு. அவர் வந்து அவர்கிட்ட நீங்க வந்து அட்டானமி கொடுத்தீங்கன்னா அவர் நிச்சயமா கான்கிரீட்டா ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாதிரி லீடரை போட்டு நீங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒர்க் பண்றதுக்கான வேலையை செய்யலாம்ல. அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைகமாண்ட்ஸ் டெசிஷன். அவங்க வளரணும்னு நினைச்சாதான், இல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது. அதுதான் வந்து நீங்க சொன்ன அது. அண்ட் அது நடக்கிற வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்டா டிஎம்கே டெஃபினட்டா கொடுக்க மாட்டாங்க. அது இப்போதைக்கு இப்ப வந்து அவங்க கேட்கறதுல நியாயமே இல்லைன்றீங்க. இப்ப அந்த பங்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான ஒரு இதுவே மெரிட்டே இல்லைன்றீங்க அவங்களோட ஆர்குமெண்ட். From DMK's perspective, but for more competition in democracy, definitely I feel it's a good demand. ஒரு காங்கிரஸ் லீடர் இன்னொன்னு சொன்னாரு சித், அவர் வந்து இப்போ டிஎம்கேவோட பிரச்சனை பண்றது மடத்தணும். ஏன்னா நம்ம 2029ல சென்ட்ரல்ல ஆட்சி அமைக்கணும்னா நம்ம பிஜேபியோட 1-on-1 இருக்கிற ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வளரணும். 39 out of 39 கிடைக்குது. இங்க போய் நம்ம பம்பு வச்சுக்கணும் டிஎம்கேவோட. டிஎம்கே நம்மள சென்ட்ரல்ல சப்போர்ட் பண்றாங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய பிரதேஷ்ல, சத்தீஸ்கர்ல, வந்து ராஜஸ்தான்ல, குஜராத்ல எங்க வந்து பிஜேபியோட 1-on-1 பேட்டில் இருக்கணுமோ அங்க வளர்றதுக்கு ட்ரை பண்ணணும். யூபியில ட்ரை பண்ணணும். மேபி யூபியில வந்து நிறைய சீட்ஸ் இருக்குன்னு அங்க நம்ம ட்ரை பண்ணணும். யூ நெவர் நோ அபவுட் எஸ்பி இப்போ அலையன்ஸ்ல இருக்க கட்டி விட்டுடலாம். பட் டிஎம்கே நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலும் சரி, எலக்ட்ரலையும் சரி, பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. அவன்கிட்ட போய் எதுக்கு நீங்க மீன் செண்டா வளர்க்குறீங்க? இது நீங்க இங்க வளர்ந்ததுனால நம்ம ஆட்சி பிடிச்சிட முடியுமா? எனிவே 39 உங்களுக்கு தான் வருது. அப்புறம் வந்து இந்த எம்பியோட சப்போர்ட்ஸும் வந்து ராகுல் காந்தியோட பார்லிமெண்ட் பேட்டில்ஸ்லாம் தேவைப்படுது இல்ல? எஸ். லோக்கல் சப்போர்ட் ஆஃப் டிஎம்கேஸ் லோக்சபா as well as ராஜ்யசபா எம்பிஸ். அவங்ககிட்ட சண்டை போடுறது ஒரு ஹராக்கிரின்னு சொன்னார். அதுல ஒரு லாஜிக் இருந்தது. Let us see. பட் ஒரு 45 minutes ரொம்ப சூப்பரா போச்சு சித்தார்த். I enjoyed talking. They are valid points. நீங்க we'll continue to talk about Tamil Nadu elections. Okay. Thanks a lot for your time. Thank you sir. Thank you. வந்து தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல. சித்தார்த்த விட போறது இல்ல எலெக்ஷன் வரைக்கும். Even beyond elections we'll have meaningful conversation. Thanks. Thank you sir. Thank you. Take care. Bye bye.